நான் தெரியாம கேட்குறேன். அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க சாலைகளை பராமரிக்கிறதுக்கு அந்தந்த வீட்டுக்காரங்கிட்ட 500 வசூல் பண்ணி இந்த வேலையை பார்க்குறீங்க. கழிவுநீர் பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் கழிவுநீரை சரி செய்யறதுக்கு அந்த வீட்டுக்காரங்கிட்ட பணத்தை வாங்கி அந்த சரி பண்றோம்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு வீட்டு வரி, குழாய் வரி, பாலச்சக்கடி வரி வாங்குறீங்க? அந்த வரியை வாங்கி பராமரிக்கிறதா உங்க வேலை. கேட்டா நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி வீட்டுக்கு தெருக்கு வந்து நீங்க வாங்க காசு வேணா வேலை பார்க்கணும்னு சொல்லி ஒரு 6 நாள் இப்படி வீட்டுக்கு முன்னாடி ஒரு தெருவிலேயே பாத்தீங்கன்னா கழிவு தேங்கி இருந்தா மக்கள் எங்கதான் போறது? வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்குறதா? ஹலோ தம்பி, வணக்கம்ப்பா. வணக்கம். இப்பா கொஞ்சம் ஏபி ஆசித்தம் தெரு வந்து கொஞ்சம் பாருங்களேன்ப்பா. ஒரு 6 நாளா இருக்குப்பா. ஒரு நிமிஷம் கோச்சுக்கிறாம வந்து எட்டி பாருங்களேன்ப்பா. நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம். ஏஐ வந்து பாக்குறாரு, கவுன்சிலர் வந்து பாக்குறாரு. அதற்கான முயற்சியே எடுக்க மாட்டேன்றாங்கப்பா. உங்களுக்கு புண்ணியமா போக வந்து பாருங்கப்பா. ஒரே ஒரு நிமிஷம். இந்த வரேங்க. மதுரை மேற்கு தொகுதியில் உள்ள வார்டு 63 பாத்திமா நகர் ஆசைத்தம்பி தெருவில் ஒரு வாரமாக கழிவுநீர் தொட்டியிலிருந்து அனைத்து கழிவுநீரும் போக வழியில்லாமல் தொட்டியின் மேல் பக்கம் உடைந்து சாலையில் மலமளவென வெளியேறி தெருக்கள் முழுவதும் தேங்கி பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் குழந்தைகள் முதல் வயதான முதியோர்கள் வரை அதன் மீதுதான் நடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதிலிருந்து உருவாகும் கொசுக்களினால் இரவு நேரங்களில் தூக்கத்தை இழந்து மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இருமல், காய்ச்சல், தலைவலி ஏற்பட்டு அனைவரும் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தனர். ஒரு அளவிற்கு மேல் பொறுமை இழந்து இன்று எங்கள் இல்லத்திற்கு தேடி வந்து இதை கூறி மிகவும் வருத்தப்பட்டனர். ஏங்க மனசாட்சி இல்லாம செயல்படுறீங்க? 5 வருஷத்துக்கு ஒருக்க வீட்டுக்கு ஓட்டுக்கு 500 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போடுற. ஆனா மாசம் வீட்டுக்கு போய் 500 ரூபாய் வசூல் பண்ணிடுறீங்க. இதுதான் மக்கள் சேவையா? இதுதான் மக்கள் தொண்டா? இதுக்கு நீங்க அரசியலுக்கு வரீங்களா? இதுக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு பகுதி செயலாளர், ஒரு வட்ட செயலாளர், வார்டு கவுன்சிலரு, இத்தனை பேர்த்த நியமிக்கிற யாரு? முதலமைச்சர் தான் எல்லா தெருவிலையும் எல்லா வார்டுக்கு வந்து பாத்துக்க முடியுமா? அந்தந்த தொகுதியில் உள்ள ஆளு, அந்தந்த பகுதியில் உள்ள ஆளு, அந்த வார்டில் உள்ள ஆளு தாங்க வந்து பார்க்கணும். இப்படி வீட்டுக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு வேலையும் பார்க்காம உங்க தேவைக்கு யார் யாருக்கு முக்கியமான ஆளு அவங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு போயிடுறீங்க. ஆனா வசூல் மட்டும் எல்லா வீட்டுக்கு எல்லா வீட்டும் வசூல் பண்ணிடுறீங்க. மனசாட்சி இருக்கா இல்லையாங்க? நல்லா தெரியாது. நான் கேட்கிறேன், மனசாட்சின்னு இருக்காது அவங்களுக்குலாம்? யாரோ ஒருத்தர் 2 பேர் நல்லா இருக்கீங்க. முதல்ல யாரோ ஒருத்தர் 2 பேர் தப்பு பண்ணுவான். இன்னைக்கு அப்படி கிடையாது. யாரோ ஒரு ஆள் 2 ஆள் நல்லா இருக்கீங்க. எல்லாருமே மாறிட்டீங்க. தயவு செய்து இன்னைக்குள்ள இந்த வேலை பார்க்கலன்னா நாளைக்கு மக்கள் எல்லாம் 1-2 சாலையில மறியல் பண்ணுறோம்ன்றத இதன் மூலம் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பைப்பு நீங்கள் பதிச்சுக்கே பார்த்தீங்கன்னா கோயில் பக்கம் மட்டும் தான் பைப் வச்சிருக்கீங்களா? இங்கே பதிக்கல அவங்கள பைப்பு? ஆமாண்ணே, கொஞ்சம் ரைட் அன்னைக்கு வந்துருங்கண்ணே.